வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிட நலத்துறை மூலம் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த நபரின் குடும்பத்திற்கு ரூபாய் 8.55 லட்சத்தை நிதி உதவியாக முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். போர்க்காலத்தில் நாட்டுக்கு எதிராகவும் பிரதமரை குறை கூறிய காங்கிரஸ் எம்பி வைத்திலிங்கம் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி கரியமாணிக்கத்தில் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டு விற்ற தமிழக வாலிபர்கள் 3 போலீசார் கைது செய்தனர். பகுதி நேர வேலை, குறைந்த வட்டியில் கடன் என கூறி இளம் பெண் உட்பட 3 பேரிடம் ஆன்லைன் மோசடி செய்த கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். இனி வருவது விரிவான செய்திகள். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிட நலத்துறை மூலம் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த நபரின் குடும்பத்திற்கு ரூபாய் 8.55 லட்சத்தை நிதி உதவியாக முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட மேட்டுப்பாளையம் சாணரப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த பாபு என்பவர் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு நிதி உதவி வழங்கும் நிகழ்ச்சி சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் சரவணன்குமார், துறை இயக்குநர் இளங்கோவன் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு தலைமை தாங்கி உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு ரூபாய் 8.55 லட்சம் நிதி உதவி பெறும் அரசாணையை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ஆதிதிராவிட நலத்துறை அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தானில் பயங்கரவாதிகள் முகாம்கள் மீது தாக்குதல் நடத்திய இந்திய ராணுவத்தினருக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் புதுச்சேரியில் காங்கிரஸ் சார்பில் ஜெய்ஹிந்த் யாத்திரை நடைபெற்றது. புதுச்சேரி அண்ணா சிலை அருகே தொடங்கிய யாத்திரைக்கு காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி தலைமை வகித்தார். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, வைத்தியநாதன் எம்எல்ஏ, முன்னாள் எம்எல்ஏக்கள் அனந்தராமன், கார்த்திகேயன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தேசிய கொடியை காங்கிரஸ் கொடி ஏந்தியபடி ஏராளமானோர் பங்கேற்றனர். அண்ணா சாலை, நேரு சாலை மற்றும் ஆம்பூர் சாலை வழியாக மாதா கோவில் சாலையை யாத்திரை அடைந்தது. அங்கு முக்கிய பிரமுகர்கள் ராணுவ நடவடிக்கையை பாராட்டியும் கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் நாட்டின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டது குறித்தும் பேசினர். புதுச்சேரி முதல்வருக்கும் துணைநிலை ஆளுநருக்கும் இடையில் பனிப்போர் நிலவுகிறது என்றும் ஆளுநரை மாற்ற மத்திய அமைச்சரிடம் முதல்வர் வலியுறுத்தியதாக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரி கலால்துறை லஞ்சத்தில் மூழ்கியுள்ளது. ஏற்கனவே சந்தனக்கட்டை பிடிப்பட்ட வழங்கும் தற்போது போலி மதுபானங்கள் தயாரிப்பு வழக்கும் உள்ளதால் பாரபட்சமில்லாத விசாரணை நடக்க அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். தேர்தல் நேரத்தில் மட்டுமே மாநில அந்தஸ்தை முதல்வர் ரங்கசாமி கையில் எடுப்பார். தற்போது மாநில அந்தஸ்து கோருவது முதல்வரின் கபட நாடகம். புதுச்சேரிக்கு வந்த மத்திய அமைச்சர் மன்சுக் மண்டேயாவிடம் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை மாற்ற கோரியுள்ளார். ஆனால் அதற்கு மாற்ற முடியாது என்று தெரிவித்துவிட்டனர். இருவருக்கும் இடையே பனிப்போர் நீடிக்கிறது. தற்போது முதல்வர் ரங்கசாமி ஆளுநர், தலைமை செயலர், ஆளுநரின் செயலர் ஆகியோரை டார்கெட் செய்கிறார். வரும் ஆகஸ்டில் புதுச்சேரி ஊழல்கள் தொடர்பாக குடியரசுத் தலைவரிடம் மனு தரவுள்ளோம் என்றார். போர்க்காலத்தில் நாட்டுக்கு எதிராகவும் பிரதமரை குறை கூறிய காங்கிரஸ் எம்பி வைத்திலிங்கம் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் ஏற்பட்டுள்ள பனிப்போரால் மாநிலத்தின் வளர்ச்சிப் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளது என்றும், சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் இது தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றிக்கு எதிராக அமையும் என கூறினார்.
ஓட்டு வங்கிக்காக பாதியிலே போரை நிறுத்திவிட்டதாகவும் அதற்கு பிரதமர் மோடிதான் காரணம் என புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி கூறியிருப்பது கண்டிக்கத்தக்கது. அவர் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுப்பதுடன் காங்கிரஸ் கட்சியின் அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் என தெரிவித்தார். புதுச்சேரியில் கடந்த ஆண்டு சிபிஎஸ்இ பாடத்திட்டம் அமல்படுத்தப்பட்ட நிலையில் தற்போது 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அறிவியல் பாடத்தில் மட்டும் பெரும்பாலான மாணவர்கள் தோல்வியை தழுவியுள்ளனர். போதிய திறமை வாய்ந்த ஆசிரியர்கள் இல்லாததால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே அரசு பள்ளி ஆசிரியர்கள் அனைவருக்கும் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை கற்றுக் கொடுக்க அதிக அளவிலான பயிற்சியை கல்வித்துறை வழங்க வேண்டும் என்றும் தோல்வியடைந்த மாணவர்களுக்கு தனி கவனம் செலுத்தி மீண்டும் அந்த மாணவர்கள் தேர்ச்சி அடைய ஆசிரியர்கள் துணை நிற்க வேண்டும் என்றார். சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சி, தமிழ் தேசிய பேரியக்கம் உள்ளிட்ட தமிழ் அமைப்புகள் கல்வித்துறை இயக்குநரை சந்தித்து மனு அளித்தனர். புதுச்சேரியில் கடந்த ஆண்டு சிபிஎஸ்இ பாடத்திட்டம் அமல்படுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்களில் அறிவியல் பாடத்தில் பெரும்பாலான மாணவர்கள் தோல்வியை சந்தித்துள்ளனர். இது தொடர்பாக சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சி சார்பில் ரமேஷ், தமிழ் தேசிய பேரியக்க மாநில செயலாளர் வேல்சாமி, பல்வேறு தமிழ் அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் கல்வித்துறை இயக்குநரை சந்தித்து இன்று மனு அளித்தனர். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள், அரசியல் ஆதாயத்திற்காகவும் எந்த முன்னேற்பாடு இல்லாமலும் ஆட்சியாளர்கள் தங்களை சுயநலத்திற்காக மத்திய அரசு பாடத்திட்டமான சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை புதுச்சேரியில் அமல்படுத்தியுள்ளனர். கல்வித்துறை அதிகாரிகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் புதிய பயிற்சி வழங்கப்படாததால் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பெரும்பாலான மாணவர்கள் தோல்வியை சந்தித்துள்ளனர். இதனால் மாணவர்களின் மேல் படிப்பு மற்றும் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளது. குறிப்பாக வரலாறு பாடத்தில் தமிழ் மற்றும் தமிழ்நாட்டு தலைவர்களின் வரலாறுகள் புறக்கணிக்கப்பட்டு வட இந்தியர்களின் வரலாறு திணிக்கப்பட்டுள்ளது. எனவே புதுச்சேரி அரசு உடனடியாக சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை திரும்பப் பெறுவதுடன் தனி கல்வி வாரியம் அமைத்து புதுச்சேரி மாநிலத்திற்கான தனி பாடநூல் திட்டத்தை ஏற்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினர். புதுச்சேரி கரியமாணிக்கத்தில் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டு விற்ற தமிழக வாலிபர்கள் 3 போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி மாநிலம் கரியமாணிக்கத்தில் தடை செய்யப்பட்ட வெளிமாநில லாட்டரி சீட்டு விற்பதாக வந்த புகாரை தொடர்ந்து நெட்டப்பாக்கம் இன்ஸ்பெக்டர் கீர்த்திவர்மன், சப் இன்ஸ்பெக்டர் வீரபுத்திரன் மற்றும் சிறப்பு புலனாய்வு குழுவினர் கரியமாணிக்கத்தில் கண்காணிப்பில் ஈடுபட்டனர். அப்போது கரியமாணிக்கம் வேளாண்களம் அருகே பைக்குகளுடன் நின்று தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகளை விற்றுக் கொண்டிருந்த 3 மடக்கி பிடித்து விசாரித்தனர். அதில் அவர்கள் திருச்சி காட்டூர் முகுடபதி மகன் கார்த்திக் ராஜா வயது 32, கரூர் காந்தி கிராமம் ராமலு மகன் சோமேஸ்வரன் வயது 35, கரூர் கிருஷ்ணநாயகபுரம் செல்வம் மகன் சுப்பிரமணி வயது 32 என்பதும் இவர்கள் பிற மாநில தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகளை விளம்பரப்படுத்தி 3 இலக்க கேரள லாட்டரி சீட்டுகளை விற்றது தெரிய வந்தது. அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து 3 கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து லாட்டரி சீட்டு ரூபாய் 12,700 பணம், 1 பைக், 1 ஸ்கூட்டர், 4 மொபைல் போன்கள், ரசீது புத்தகம், சிக்கிம் மாநில லாட்டரி சீட்டுகளை பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட 3 கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பகுதி நேர வேலை, குறைந்த வட்டியில் கடன் என கூறி இளம்பெண் உட்பட 3 பேரிடம் ஆன்லைன் மோசடி செய்த கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி சாரம் பகுதியைச் சேர்ந்த இளம்பெண்ணுக்கு வாட்ஸ்அப் மூலமாக மர்ம நபர் தொடர்பு கொண்டு ஆன்லைனில் பகுதி நேர வேலையில் அதிகமாக சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறியுள்ளார். இதனை நம்பிய இளம்பெண் மர்ம நபர் கூறிய போலி ட்ரேடிங் வெப்சைட்டில் மர்ம நபர் கூறியபடி டாஸ்குகளை முடித்துள்ளார். மேலும் அந்த வெப்சைட்டில் ரூபாய் 42,799 செலுத்தியுள்ளார். ஆனால் பகுதி நேர வேலைக்கான ஊதியம் கிடைக்கவில்லை. செலுத்திய பணத்தையும் அவரால் எடுக்க முடியவில்லை. அதன் பிறகே தான் ஏமாற்றப்பட்டதை இளம்பெண் உணர்ந்தார். இதேபோல் சமூக வலைதளத்தில் குறைந்த விலைக்கு ஐபோன் விற்பதாக கூறிய விளம்பரத்தை நம்பி மணவெளி பகுதியைச் சேர்ந்த வாலிபர் ரூபாய் 5,000 செலுத்தி ஏமாந்து உள்ளார். மேட்டுப்பாளையத்தை சேர்ந்த ஆண் நபரிடம் குறைந்த வட்டியில் ரூபாய் 2 லட்சம் கடன் தருவதாக கூறி ரூபாய் 37,311 மர்ம நபர் மோசடி செய்துள்ளார். இதுகுறித்து மேற்கண்ட 3 பேரும் ஆன்லைன் போர்ட்டல் மூலமாக புகார் செய்துள்ளனர். அதன் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
மடுகரையில் நடைபெற்ற கூத்தாண்டவர் கோவில் தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்தனர். புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதி மடுகரையில் அமைந்துள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் கூத்தாண்டவர் ஆலயத்தில் தேரோட்டம் சித்திரை மாத தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. பொதுமக்கள் தங்கள் நிலத்தில் விளைந்த காய்கறிகள், பழங்கள் மற்றும் சில்லறை காசுகள் ஆகியவற்றை கொல்லை விட்டு நிறுத்தி கடன் செலுத்தினர். சித்திரை 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியது. பின்னர் பிடாரியம்மன் மற்றும் மாரியம்மனுக்கு சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. பின்னர் பகவான் கிருஷ்ணர் முன்னிலையில் அர்ஜுனன் திரௌபதி திருக்கல்யாணம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மனிதன் மார்பு மீது மஞ்சள் தூள் இடித்தல் இரவு கூத்தாண்டவர் திருக்கல்யாணம் நடைபெற்றது. புதுவை மற்றும் தமிழக பகுதிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் மற்றும் பக்தர்கள் பங்கேற்று பூசாரி கையால் தாலி கட்டிக் கொண்டனர். இரவு ஜோடிக்கப்பட்ட வாகனத்தில் விநாயகர், கிருஷ்ணர், மாரியம்மன், பிடாரியம்மன், அர்ஜுனன், திரௌபதி அம்மன் கூத்தாண்டவர் வீதி உலா நடைபெற்றது. கூத்தாண்டவர் தேரோட்ட விழாவில் மக்களவை எம்பி வைத்திலிங்கம், துணை சபாநாயகர் ராஜவேலு, திருப்பணிக்குழு தலைவர் தனபூபதி ஆகியோர் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தேரானது முக்கிய மாட வீதிகள் வழியாக சென்று சந்நிதியை அடைந்தது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் விழா குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் முதல் முறையாக ஜகத்குரு ஸ்ரீ 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 சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் மகா பெரியவாவின் நூதன பஞ்சலோக விக்கிரக பிரதிஷ்டை விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி புரோகிதர் மற்றும் பிராமண நல சங்கம் மற்றும் ஸ்ரீ ருத்ரபாத சேவா அறக்கட்டளை சார்பில் ஜகத்குரு ஸ்ரீ 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 சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் மகா பெரியவாவின் நூதன பஞ்சலோக விக்கிரக பிரதிஷ்டை விழா மற்றும் சங்கத்தின் 17ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. லாஸ்பேட்டை குறிஞ்சி நகரில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ வலம்புரி விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்ற விழாவில் ஸ்ரீ 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 ஜகத்குரு ஆதிசங்கர பகவத்வாத சுவாமிகள் அனுகிரகத்தால் சங்க மூத்த உறுப்பினர் துரைசாமி ஐயா அவர்களின் பெரும் நிதி உதவியால் ஜகத்குரு காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஸ்ரீ 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 சங்கர சந்திரசேகர மகா பெரியவா நூதன பஞ்சலோக விக்கிரக பிரதிஷ்டை செய்யப்பட்டது. தொடர்ந்து சிலைக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து மகா பிரதிஷ்டை, அபிஷேகம், அர்ச்சனைகள் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்த கோடிகள் மற்றும் புரோகிதர் மற்றும் பிராமண நல சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை தலைவர் ஆனந்த் சர்மா, செயலாளர் சிவச்சந்திர கணேஷ் சர்மா, கௌரவ தலைவர் கிருஷ்ணமூர்த்தி, பொருளாளர் சிவராமகிருஷ்ண சர்மா, துணை செயலாளர் ராம்குமார் சர்மா, துணை தலைவர் கங்காதரன், ஒருங்கிணைப்பாளர் சந்திரசேகர சர்மா உள்ளிட்ட நிர்வாகிகள் செய்திருந்தனர். உருளையன்பேட்டை தொகுதி பாஜக சார்பில் தொகுதி பொறுப்பாளர் பிரபுதாஸ் முன்னிலையில் நீர்மோர் பந்தல் உட்பட நலத்திட்ட உதவிகளை சபாநாயகர் செல்வம் வழங்கினார். உருளையன்பேட்டை சட்டமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தொகுதி பொறுப்பாளர் மற்றும் மோடி மக்கள் சேவை இயக்க நிறுவனர் பிரபுதாஸ் ஏற்பாட்டில் தொகுதி முழுவதும் 7 இடங்களில் நீர்மோர் பந்தல் அமைத்து ஏழை எளிய மக்களுக்கு கோடை காலத்தில் வெயில் தாக்கத்தை தணிக்கும் வகையில் இளநீர், வெள்ளரி பழம், தர்பூசணி பழம், மோர் மற்றும் நீர் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் இன்று சிறப்பு விருந்தினராக சபாநாயகர் செல்வம் கலந்து கொண்டு ஏழை எளியோர்களுக்கு தட்டுவண்டி, பூக்கடை ஸ்டால் வழங்கி சிறப்பித்தார். இந்த நிகழ்வில் தொகுதி பாஜக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஓசுடு தொகுதி ராமநாதபுரம் பகுதியில் உள்ள கோகிலாம்பாள் நகர் மற்றும் ஸ்ரீனிவாசன் நகருக்கு கருங்கல் சாலை அமைக்கும் பணிக்கு அமைச்சர் சாய்ஜி சரவணன்குமார் பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். ஓசுடு தொகுதிக்குட்பட்ட ராமநாதபுரம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீனிவாசன் நகர் பகுதிக்கு ரூபாய் 10 லட்சம் மதிப்பீட்டிலும் மற்றும் கோகிலாம்பாள் நகர் பகுதிக்கு 11 லட்சம் மதிப்பீட்டிலும் கருங்கல் சாலை அமைப்பதற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சருமான சரவணன்குமார் அவர்களின் முயற்சியில் அரசாணை பெற்று அதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சியில் அமைச்சர் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து இளநிலை பொறியாளர் பிரதீப்குமார், ஊசுடு பாஜக ஒருங்கிணைப்பாளர் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, ஊர் முக்கியஸ்தர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள்.
புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலத்துறை மூலம் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த நபரின் குடும்பத்திற்கு ரூபாய் 8.55 லட்சத்தை நிதி உதவியாக முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். போர்க்காலத்தில் நாட்டுக்கு எதிராகவும் பிரதமரை குறை கூறிய காங்கிரஸ் எம்பி வைத்திலிங்கம் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி கரியமாணிக்கத்தில் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டு விற்ற தமிழக வாலிபர்கள் 3 போலீசார் கைது செய்தனர். பகுதி நேர வேலை, குறைந்த வட்டியில் கடன் என கூறி இளம் பெண் உட்பட 3 பேரிடம் ஆன்லைன் மோசடி செய்த கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். செய்திகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.